வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் டீலிமிட்டேஷன் பார்லிமெண்ட்டில் ஃபெயிலியர் ஆச்சு. டீலிமிட்டேஷன் வந்து மனுவாதமாக மக்கள் தொகை பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய தொகுதிகள் வந்து குறைவாகவும், மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகமாகவும் வழங்கப்படுதல் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நிதியை வந்து யார் கொடுக்கறது, நாங்கள் அதிகமாக கொடுக்கறது, மீண்டும் மீண்டும் நாங்கள் நசுக்கப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குங்கிறதுனால நம்ம சைடு சவுத் சைடு ஃபுல்லாக எதிர்த்தாங்க. அண்டு பார்லிமெண்ட்டில் அது தோத்துருச்சு. எம்பிக்கள் வாக்கெடுப்பில் அது தோத்துருச்சு. ஸோ தோத்ததுனால உடனே பெண்களினுடைய இடஒதுக்கீடு சட்ட மசோதா, பெண்ணியவாதி மோடி வந்து பெண்ணியவாதினால கங்கனா ரணாவத் பேசியிருக்காப்புல. கங்கனா ரணாவத்தே ஒரு பெண்ணியவாதி கிடையாது, பெண்ணிய புரளிவாதி. நீங்கள் அவ்வளோ பெண்ணியவாதிகளே பாஜக கிடையவே கிடையாது. பெண்ணியவாதிகள் இருந்தால் எப்படி ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸ், எம்பி வந்து தனக்குள்ளே தகுதியாகவே ஹராஸ்மெண்ட்டை, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறத தன்னுடைய தகுதியாகவே சொல்லி வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய மாநிலங்களாக நார்த் சைடு மாநிலங்கள் இருக்குது. பிரிஜ்பூஷன் சிங் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரச்சாரத்தை போய் பாருங்கள். தன்னை அப்படிப்பட்ட நபராக அறிமுகப்படுத்தியே வாக்கு கேட்குறாங்க அங்கே. ஸோ அப்போல்லாம் கங்கனா ரணாவத் வந்து கோமாவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே பெண்ணிய புரளிவாதிகள் தான். அந்த கட்சியில் இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே அந்த கட்சிக்குள்ளே ஆசிஃபா இதில் குற்றவாளியாக இருந்தவங்க, பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளியாக இருந்தவங்க, யாரையாவது எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி எங்கேயாவது பெண்ணியவாதிகளாக அவங்க எங்கேயாவது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா, தன்னுடைய உட்கட்சியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? பண்ணதே இல்லை. தான் இருக்கிற இடத்துல பெண்ணியவாதம் பேச முடியாது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் மோடி பெண்ணியவாதி மணிப்பூரில் வந்து இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மிஸ்டர் மோடி, இது வந்து காசா கிடையாது, இது வந்து ஈரான் கிடையாது, இது வந்து லெபனான் கிடையாது, இது வந்து மணிப்பூர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் ஆட்சிக்குள்ளே தான் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு மாநிலம். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கிறாங்கன்னு குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போக வேண்டியதானே? அங்கே எத்தனை பெண்கள் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டாங்க? பெண்ணியவாதிகள் கங்கனா ரணாவத்தும் அவங்களோட பாஸு மோடியும் போயிருக்கலாம்ல, போகவே இல்லை. ஸோ அவங்களுடைய அஜெண்டாவே பெண்களுக்கு விரோதமானது, குழந்தைகளுக்கு விரோதமானது, மனித குலத்துக்கே விரோதமானது. அப்படி இருக்கக்கூடிய RSS அஜெண்டாவை வச்சுக்கிட்டு பெண்ணியவாதிகள், பெண்ணியம் அப்படிங்கிற டைட்டிலே நீங்கள் பேசுறதுக்கான தகுதியே கிடையாது பிஜேபிக்கு. அந்த தகுதியே கிடையாது. பிஜேபி RSSல இருக்கிற யாருமே பெண்ணாக இருந்தாலும் தயவு செஞ்சு பெண்ணியவாதின்னு உங்களை சொல்லிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.